காற்றலைகள் தமிழ் பேசும் மொழி அலைகளாய் சர்வதேசமெங்கும் தமிழ் மனம் பரப்பி வருகின்றது. சர்வதேச தமிழ் வானொலி. கலை நேரம் சரியாக 9:03. இது ஒரு டொரண்டோ கிளைக ஒளிபரப்பு. விளக்கம் பரந்தென்று எத்திசையும் ஒளித்தின்று இனிய திணிரவியாய் தவழ்ந்து வரும் தமிழ் தென்றல். சிலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா உண்மை கட்டளைக வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் மன இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது வருபோதும் அலார கண்டா. எத்தனை காலமானாலும் மறையாது மலர்ந்தே மனம் வீசி வரும் தமிழ் தென்றல். அசிந்தே அழகுநடை போட்டு உலாவரும் தமிழ் தென்றல். இன்று வான்பரப்பில் தவழ்ந்து வந்தேன். கற்றளையினோடு உங்கள் காதோடு இனிமை தரும் தமிழ் தென்றல். பல கற்றளைகளில் உங்களோடு உங்கள் நேசத்துக்குரிய எஸ்.எம். இளங்கோ. வணக்கம் நேயர்களே. ஆமாம், தென்றல் காற்றலைகள் எப்பொழுதுமே திறமைசாலிகளை, கலைஞர்களை, கவிஞர்களை, சமூக சேவையாளர்களை இனம் கண்டு அவர்களுடைய உள்ளுணர்வுகளை பகிர்ந்து கொள்வதிலே முதல்நிலை நிகழ்ச்சியாக நடாத்தி வருகின்றது. அந்த வகையிலே இதுபோல் வாழ்ந்திடவே பாசப்பூமழை பொழிகிறதே, இதயங்கள் நனைந்திடவே இன்றைய தென்றல் காற்றலைகள் கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும். சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும். ஒரு நாள் கூட இங்கு வரமாகும், உயிரங்கள் வீடாகும். சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். மக்கள் மத்தியிலே ஒரு சிறந்த சேவையை செய்து வருகின்ற ஒரு சமூக சேவையாளனை இன்றைய காற்றலைக்கு எடுத்து வருவதிலே பெருமை அடைகின்றது. முற்போக்கு கொள்கையோடு வாழ்ந்து வருபவர், எப்பொழுதுமே சேவை மனப்பான்மையோடு வலம் பெறுபவர், பல முன்னேற்றகரமான நகர்வுகளை மேற்கொண்டு வரும் ஒரு சமூக சேவையாளர். அந்த சேவையாளனை இனங்கண்டு காற்றலைக்கு எடுத்து வருவதிலே காற்றலைகள் பெருமை அடைகின்றது. எளிமையானவர், இனிமையானவர், எங்கு பார்த்தாலும் இவரின் பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கும். எமதியான சுபாவம் கொண்டவர், ஆனால் ஆழமான உணர்வுகளை உள்ளடக்கிய இதயம் கொண்டவர். நம் தாயின் முகத்தில் ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம். அந்த வகையிலே ஐடிஆர் வானொலி எப்பொழுதுமே மக்கள் மத்தியிலே வாழ்ந்து வரும் கலைஞர்கள், சமூக சேவையாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள், பல வகைகளிலே திறமையுடையவர்கள், திறமைசாலிகள் இனம் கண்டு இலைமறை காயாய் இருப்பவர்களை இனம் கண்டு அவர்களை சமகாலத்திலே பாராட்டவும் ஊக்குவிக்கவும் செய்கின்ற ஒரு சொந்தங்கள் சேர்ந்திருப்போம் செயற்பாடுகளை செய்து வருகின்றது. அந்த வகையிலே பல அர்ப்பணிப்புகளோடு செயல்பட்டு வரும் ஒரு சமூக சேவையாளர்.
உயர்ந்த எண்ணங்களோடும் வாழ்ந்து வரும் கனகரட்னம் இதயராயா என்பவரை இன்றைய காற்றலைகள் எடுத்து வருகின்றது. அவரின் உள்ளுணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம். அவர் சமூகத்தோடு எந்த வகையிலே ஈடுபட்டு எவ்வகையான சேவைகளை செய்து வருகின்றார் என்பதை நாங்களும் நீங்களும் அறிந்து கொள்வோம். அந்த வகையிலே இப்பொழுது காற்றலைக்கு அவரை சந்திக்கின்றோம். வணக்கம். 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 இதயராயா, அருமையான பெயர். கூறுங்கள். GTR வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் வானொலி நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் இளங்கோ அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். உங்கள் இதயராயா கனகரட்னம் ஒரு அருமையான பெயர் இதயராயா. அந்த இதயராயா என்ற பெயருக்கு ஏதாவது அர்த்தங்கள் இருக்கின்றதா? இந்த பெயரை உங்களுக்கு வைப்பதற்கு யார் முன்மொழிந்தார்கள்? அவற்றினை எமது நேயர்களுக்கு முதலாக கூறிக்கொள்ளுங்களேன், உள்நுழைவதற்கு முன்பாக. எனது பெயரை என்னுடைய தாய் தந்தையார் சூட்டியிருப்பார்கள் என நினைக்கின்றேன். ஆனால் என்ன காரணம் என்று சரியாக தெரியவில்லை. நானும் இதை பற்றி ஆராயவில்லை. இருந்தும் எனக்கு நல்ல இதயம் இருந்ததோ, அதனால் தான் இந்த பெயரை வைத்தார்களோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஒரு அருமையான பெயர். பேருள்ளே ஒரு அட்ராக்ஷன் இருக்கின்றது. அந்த இதய ராஜா, இதயம் கொண்ட ஒரு ராஜா, இதய ராஜா ஒரு அருமையான பெயர். அன்று இல்லை, என்று மட்டுமில்லை, என்றுமே அந்த பெயர் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பெயர். அந்த பெயருக்கு ஏற்றது போல நீங்கள் வாழ்வீர்கள் என்று முற்கூட்டியே அவர்கள் உணர்ந்திருக்கலாம். அந்த வகையிலே உங்களுடைய நகர்வுகளும் அப்படி அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே அனைத்து பல கலைஞர்களை நாங்கள் நேர்காணல் செய்திருக்கின்றோம். பல முன்னணி நகர்வுகளை மேற்கொள்பவர்களை நாங்கள் நேர்காணல் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே சமூகத்தோடு இரண்டரை கலந்து பல சேவைகளை செய்து வருகின்ற உங்களை நாங்கள் இன்றைய காற்றலையிலே உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். அந்த வகையிலே உங்கள் எந்த ஊரை புறப்படமாக கொண்டீர்கள்? அந்த ஊருக்கும் உங்களுக்கும் உள்ள சிறப்பு இயல்பு என்ன? உங்களுக்கும் அந்த ஊருக்கும் உள்ள சிறப்பான தொடர்புகள் என்ன? அவற்றினை பற்றி எமது நேயர்களுக்கு சற்று கூறுங்களேன். எனது ஊர் வேலனை. இது யாழ் மாவட்டத்தில் தென்பகுதியிலே அமைந்திருக்கும் ஒரு பெரிய கிராமமாகும். நான் இக்கிராமத்தில் பிறந்து ஆரம்ப கல்வியை கற்று வளர்ந்தவன் என்ற வகையில் எனக்கும் வேலனைக்கும் தொடர்பு உள்ளது. பெற்ற தாயும் பிறந்த மண்ணும் எப்போதும் எல்லோருக்கும் முக்கியமானது. அதே போன்றுதான் எனக்கும் எனது கிராமத்துக்கும் தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இதயம் ராசா என்ற பெயர், இதய ராஜா என்ற பெயர், அத எமது பெற்றெடுத்த மண், பெற்றெடுத்த கிராமம். அந்த பெற்றெடுத்த கிராமத்தை இதயத்திலே சுமந்து பலம் பெறுகின்றீர்கள், அப்படித்தானே? ஆமாம், நிச்சயமாக. ஆமாம். அதே வகையிலே எப்பொழுதுமே ஆரம்பமாக எமது பெற்றெடுத்த கிராமத்தை நாங்கள் எந்த ஊரை புறப்படமாக கொண்டீர்கள் என்பதை நாங்கள் முதலாக அனைத்து சமூக சபையாளர் கலைஞர்களிடம் வினாவுவோம். அதே வேளையிலே உங்களை பெற்றெடுத்தவர்கள், இந்த பூமாதவியின் மேனியிலே நீங்கள் கால் பதிப்பதற்காக உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாய் தந்தையர், உங்களோட கூட பிறந்தவர்கள், அவர்களை பற்றி சற்று சுருக்கமாக கூறுங்களேன் எமது நேயர்களுக்கு. எனது தந்தையாரின் பெயர் கனகரத்னம், தாயாரின் பெயர் சௌபாக்கியம். எனக்கு 4 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருக்கிறார்கள். இவர்களில் மூத்த சகோதரர் தனராஜா ஜெர்மனியிலும், மூத்த சகோதரி புஷ்பராணி பிரான்ஸ் நாட்டிலும், மற்றவர்கள் கனடாவிலும் வசிக்கின்றார்கள். அவர்கள் கிருஷ்ணராஜா, அடுத்தது நான், எனக்கு பின் தியாலராஜா, நேசராஜா, வாசுகி. எல்லோருடைய பேர்லையும் ராஜா என்பது அப்படியே பதிக்கப்பட்டிருக்கின்றது. நல்லது. அந்த வகையிலே உங்களுடைய
அப்பா அம்மா பற்றி சற்று விரிவாக கூறுங்களேன். அவர்களை பற்றி அவர்களுடைய சிறப்பியல்களை பற்றி எமது நேயர்களுக்கு சற்று கூறுங்களேன். ஆமாம், எனது தந்தையார் வேலனை கிராமத்தில் ஊர் மக்கள் அறிந்த அளவுக்கு ஒரு சிறந்த விவசாயி. இவர் ஒரு கடும் உழைப்பாளி. இவருக்கு மிகவும் துணையாக எனது தாயார் செயற்பட்டு வந்தவர். இவர்கள் 2 பேரும் தங்களது கடும் உழைப்பினால் எங்கள் எல்லோரையும் நன்றாக வளர்த்து எங்களை இன்றைய நிலைக்கு வருவதற்கு மூலகர்த்தாக இருந்தார்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியும். நல்லது. அந்த வகையிலே அடுத்ததாக உங்கள் பாடசாலை பருவம். உங்கள் பாடசாலை, ஆரம்ப பாடசாலையை எங்கே கல்வி பயின்றீர்கள்? அதன் பின்பு உங்கள் இடைநிலை பாடசாலை, அதன் பின்பு உயர் படிப்பு, அதன் பின்பு பல்கலைக்கழகம் படித்திருக்கிறீர்கள். இவற்றினை பற்றி எமது நேயர்களுக்கு எடுத்து வாருங்களேன். எனது ஆரம்ப கல்வியை வேலனை கிழக்கு மகா வித்தியாலயத்தில் ஆரம்பித்து அங்கு 5ஆம் வகுப்பு வரை படித்த பின் எனது இடைநிலை கல்வியை தெளிப்பளை மகாஜன கல்லூரியில் கற்றேன். அதன் பின் எனது உயர்நிலை கல்வியை யாழ் பரியோவன் கல்லூரியில் கற்று பின் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு பட்டப்படிப்புக்கு சென்றிருந்தேன். இந்த பாடசாலை வாழ்க்கையிலே உங்களுடைய மறக்க முடியாத ஆசிரியர்கள், எப்பொழுதுமே ஆரம்ப பாடசாலையிலே உங்களுக்கு முதலாக படிப்பித்த ஆசிரியர் எப்பொழுதுமே ஞாபகத்திலே இருக்கும். அதே நேரத்திலே உங்களுடைய சிறிய வயதிலேயே விளையாடி திரிந்த நண்பர்கள், மறக்க முடியாத பல சம்பவங்கள் இவைகள் இருக்கும் அல்லவா? அவற்றினை எமது நேயர்களுக்கு எடுத்து வர முடியுமா? ஆமாம், எனது ஆரம்ப கல்வியை எனது ஊரில் கற்றபோது பல ஆசிரியர்கள் இருப்பினும் 2 ஆசிரியைகளை குறிப்பிடலாம். ஒன்று திருமதி மாணிக்கவாசகர் ஆசிரியை, மற்றவர் ராணி டீச்சர் என்று அழைக்கப்படும் ராணி ஆசிரியை. இப்பாடசாலை ஒரு அழகான சூழலில் அமைந்துள்ளது. இப்பாடசாலையின் அருகில் பெரிய ஆலமரமும் வேலனை பெருங்குளம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயமும் அதைச் சுற்றி பெருங்குளமும் அமைந்துள்ளது. நான் சிறுவனாக இருக்கும் போது அந்த பெரிய ஆலமரத்தின் கீழ் இருந்து படித்த விடயங்கள், அத்துடன் அந்த ஆலமரத்தில் நண்பர்களுடன் விழுதுகளில், அந்த ஆலமரத்தில் விழுதுகள் இருக்கும், அந்த விழுதுகளில் தொங்கி விளையாடியும், கோவில் திருவிழா நாட்களில் ஓடிப்பிடித்தும் ஒளித்து பிடித்தும் விளையாடியவை எனது மனதில் இன்றும் நினைவில் இருக்கின்றன. அதே வேளையிலே நீங்கள் மொகையனா கல்லூரியிலே பின்பு படித்திருந்தீர்கள். இந்த மொகையனா கல்லூரியிலே சென்று படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. அந்த நேரத்தில் தெளிப்பளை மாஜனா கல்லூரி முன்னணி பாடசாலைகளில் ஒன்றாகவும் கல்வியில் சிறந்து விளங்கியது. அந்த வகையில் அங்கு அந்த பாடசாலையில் கடமை புரிந்த எனது மாமனார் முறையைச் சேர்ந்த சிவலிங்கம் அவர்களும் எனது பெற்றோரும் அப்பாடசாலையில் எனது இடைநிலை கல்வியை தொடர வழி அமைத்தார்கள். அதன் பின்பு நீங்கள் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் பெர்ஜோவான் கல்லூரியிலே கல்வி பயின்றீர்கள். அங்கே விடுதியிலே இருந்து கல்வி பயின்றிருக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம். அந்த பாடசாலையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஏதாவது விசேட அனுபவங்கள் ஏதாவது இருக்கின்றதா? இடைநிலை கல்விக்கு பின் நான் ஜப்னா சென்ட் ஜான்ஸ் காலேஜில் உள்ள
கொளிச்சில் எனது உயர்நிலை கல்வியை தொடர்ந்தேன். அங்கு பல விடயங்களை குறிப்பிட முடியும். ஆரம்பத்தில் விடுதியில் இருக்கும்போது பல நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டேன். குறிப்பாக கட்டுப்பாடு, ஒழுக்கம். விடுதியில் இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும். 6 மணிக்கு மணி அடிக்கும் போது நாங்கள் அனைவரும் படிப்பு மண்டபத்துக்கு சென்று 8 மணி வரை அமைதியாக இருந்து படிக்க வேண்டும். அதன் பின் எங்களது இரவு உணவுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் சென்று சாப்பிட வேண்டும். அந்த நேரங்களில் கிழமையில் ஒரு நாள் அல்லது ஒரு தடவை பாடசாலையின் அதிபர் ஆனந்தராஜா அவர்கள் அங்கு வந்து எங்களுடன் இருந்து இரவு உணவை சாப்பிட்டு எங்கள் எல்லோருடனும் உரையாடி எங்கள் எல்லோருக்கும் நல்ல அறிவுரைகள், நல்லொழுக்கங்களை கூறுவார். ஆமாம். அதன் பின்பு நீங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்திலே நீங்கள் கல்வி பயின்றீர்கள், அப்படித்தானே? ஆமா. ஆமாம். இந்த அவற்றினை பற்றி எமது நேயர்களுக்கு கூறுங்களேன். ஆமாம், உயர்கல்வியை முடித்த பின் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானமானியில் கணித பாடத்தில் சிறப்பு பட்டம் பெற்றிருந்தேன். எல்லோரும் அறிந்த வகையில் பேராதனை பல்கலைக்கழகம் ஒரு நல்ல சூழ்நிலையில் அமைந்த பல்கலைக்கழகம். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இருக்க வேண்டிய சகல அம்சங்களும் விடயங்களும் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் இது. ஒரு சிறிய அழகான கிராமம் போன்றது. நான் அங்கு கல்வி கற்ற போது சகல இன மாணவர்களுடன் கல்வி பயிலும் சந்தர்ப்பம் கிடைத்தது. தமிழ் மாணவர்கள், சிங்கள மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்கள் உடன் பழகும் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. அதிலிருந்து நல்ல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அத்துடன் நான் அங்கு கணித விரிவுரையாளராக கடமை புரிந்த போது பல இன விரிவுரையாளருடன் பழகும் சந்தர்ப்பமும் கிடைத்தது. இந்த பாடசாலை வாழ்க்கை, பல்கலைக்கழக வாழ்க்கையிலே உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள், நண்பர்கள் ஏதாவது இருக்கின்றதா? அவற்றினை முதலியர்களுக்கு எடுத்து வர முடியுமா? ஆமாம், ஜேவிபி பிரச்சனையால் சில வருடங்கள் மூடியிருந்த பல்கலைக்கழகம் மீண்டும் திறக்கப்பட்ட போது எங்களது பேட்ச் தான் முதலாவதாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நானும் எனது 4 அல்லது 5 நண்பர்கள் முதலாக நாங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்திலே இருக்கும் அந்த புகையிரத நிலையத்தில் மிகவும் பயத்துடன் இறங்கிய போது சிரேஷ்டமானவர்களால் அழைத்து செல்லப்பட்டோம். நாங்கள் அங்கு சென்ற எங்க போகிறோம் என்று தெரியவில்லை, ஆரம்பத்தில் தெரியவில்லை. அதே போன்று பகுடிவாதையும் கூற முடியும். மேலும் 1983 ஆண்டில் இருந்து இயங்காமல் இருந்த பேராதனை பல்கலைக்கழக தமிழ் சங்கத்தை புதுப்பித்து மீண்டும் இயங்க நானும் எனது நண்பர்களும் செய்யப்பட்டோம். அத்துடன் பேராதனையில் எழுந்தருளியிருக்கும் குறிஞ்சிக்குமரன் கோவில் நிர்வாக சபையிலும் இருந்து கோவில் திருப்பணி நிதிக்காக ஒரு கலை நிகழ்ச்சியை கொழும்பில் முற்றுமுழுதாக மாணவர்களினால் நடத்தப்பட்டமையையும் குறிப்பிட முடியும். அந்த வகையிலே அங்கே பேராதனை பல்கலைக்கழகத்திலே தமிழின் வளர்ச்சிக்காக அந்த தமிழ் சங்கங்களை மீள நிறுவி தமிழ் மொழியின் வளர்ச்சியிலே பெரும் பாடுபட்டிருக்கிறீர்கள். நல்லது. அந்த வகையிலே அதனைத் தொடர்ந்து உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்பாக நீங்கள் தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்தீர்கள், அப்படித்தானே? ஆமா.
கனடாவுக்கு வந்து கனடாவிலே வந்து ஆரம்ப காலத்திலே ஏதாவது படித்தீர்களா, என்னென்ன செய்தீர்கள், அவற்றினை பற்றி எமது சுருக்கமாக கூறுங்களேன். ஆமாம், கனடா வந்த பின் இங்குள்ள கல்லூரியில் கணனி தொழில்நுட்ப தொடர்பான கல்வியை கற்று, அத்துடன் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட பரீட்சையிலும் தேர்ச்சி பெற்று, ஆரம்பத்தில் பெல் கனடாவின் ஐடி டிபார்ட்மெண்டில் எனது வேலையை ஆரம்பித்தேன். இப்போது நான் சிஜிஐ குரூப் என்ற ஒரு உலகளாவிய ஐடி கம்பெனியில் சீனியர் கன்சல்டனாக வேலை செய்கின்றேன். குறிப்பாக பெல் கனடா, ஏரோஸ்பேஸ், பம்பார்டிய போன்ற நிறுவனங்களுக்கு என்னுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அதே வேளையிலே உங்கள் திருமணம், உங்கள் துணைவியர், உங்கள் குழந்தைகள், அவற்றினை பற்றி கூறுங்களேன். ஆமாம், 2001ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் நடைபெற்றது. எனது மனைவியின் பெயர் யோகா. எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பெண் பிள்ளைகளும், இமிரா, சைரா, ஒரு ஆண் பிள்ளையும் அரன் இருக்கிறார்கள். நல்லது. அந்த வகையிலே அடுத்த கட்டத்துக்குள் நகர்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு பாடலை ஒளிபரப்பிய பின்பு நாங்கள் அடுத்த கட்டத்துக்குள் நகர்வோம். உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்று கூறுங்களேன். பொதுவாக எனக்கு ஏதாவது அர்த்தத்துடன் கூடிய நல்ல இசையுடன் கூடிய பாட்டுகள் பிடிக்கும். அந்த வகையில் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரைப் போல வருமா என்ற பாடலை கேட்க விரும்புகின்றேன். ஆமாம், கனகரட்னம் இதயராஜா அவர்கள். இவர் ஒரு ஊரின் பழைய மாணவர் சங்கம் தலைவராக 10 வருடத்துக்கு மேலாக இருந்து பல சேவைகளை செய்து வருகின்றார். அவர் பல அர்ப்பணிப்போடு கூடிய பல சேவைகளை அந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காக செய்து வருகின்றார். அந்த வகையிலே அவரை இன்று நேர்காணல் செய்வதிலே காற்றலைகள் பெருமை அடைக்கின்றது. எப்பொழுதுமே ஐடிஆர் காற்றலைகள் இலைமுறை காயாய் மறைந்திருக்கின்ற அந்த சமூக சேவையாளர்கள், கலைஞர்களை எடுத்து காற்றலைக்கு எடுத்து வருவதிலே பெருமை அடைகின்றது. அது ஒரு தலையாய சேவையாக செய்து வருகின்றது. அந்த வகையிலே இந்த இதய ராஜா அவர்களை காற்றலையிலே அவரின் உள்ளுணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நேர்காணல் நிகழ்ச்சியிலே அவரை எடுத்து வருகின்றோம். அடவோடும் பலகாரு வீணாடம்பரம் பாரு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழ. முற்போக்கு கொள்கையோடு வாழ்ந்து பெறுபவர், எப்பொழுதும் செவி மனப்பான்மையோடு வலம் பெறுபவர், பல முன்னேற்றகரமான நகர்வுகளை மேற்கொண்டு வரும் ஒரு சமூக சேவையாளனை இனங்கண்டு காற்றலைக்கு எடுத்து வருகின்றோம். எளிமையானவர், எளிமையானவர், எங்கு பார்த்தாலும் ஒரு பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கும். எமதியான சுபாவம் கொண்ட ஆழமான உணர்வுகளை உள்ளடக்கிய
இதயம் கொண்ட இதய ராஜா அவர்களை காற்றலையிலே எடுத்து வருவதிலே காற்றலைகள் பெருமை அடைகின்றன. சமகாலத்திலே இவர்களுடைய சேவைகளை எண்ணி அவர்களை பாராட்ட வேண்டும். அதே நேரத்திலே அவர்களின் சேவைகள் தொடர வேண்டும் என்று ஊக்குவிப்பதிலே ஐக்கிய வானொலி எப்பொழுதுமே செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த சமூக சேவையாளன் அவர்களை காற்றலையிலே அவரின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றோம். மாடுகண்ணு மேய்க்க மேயிறத பார்க்க மந்த வெளி இங்கு இல்லையே. கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே. ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை நம்மூரை போல ஊரும் இல்ல. ஆமாம், சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா என்ற பாடல். ஆமாம், கூறுங்கள். அருமையான பாடல். அந்த பாடலானது நிச்சயமாக எப்பொழுதுமே ஊரை நேசிப்பவன் தனது நகரத்தை நேசிப்பவன் மாகாணத்தை நேசிப்பவன் தனது நாட்டையே நேசிப்பான். அந்த வகையிலே எமது மொழியோடு சேர்ந்த அந்த பாடல் எப்பொழுதுமே எமது ஊர் பற்றி இருந்தால்தான் பிரதேச பற்றி நாட்டுப்பற்று வரும். அந்த வகையிலே உங்களுடைய பாடல் மிகவும் ஒரு அருமையான பாடல். அந்த வகையிலே அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் அமைந்து கொண்டிருக்கின்றது. கூறுங்கள், நீங்கள் ஒரு பாடசாலை அமைப்பின் தலைவராக 10 வருடத்துக்கு மேலாக இருந்து செயலாற்றி வருகிறீர்கள். பல பல நிகழ்ச்சிகளை பல நகர்வுகளை செயல்படுத்தி வருகிறீர்கள். ஏகமனதாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு தலைவராக இருந்து செயல்பட்டு வருகிறீர்கள். இந்த பாடசாலை அமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற காரணம் உங்களுக்குள் எப்படி ஏற்பட்டது? ஆமாம், நிச்சயமாக நான் இளைஞனாக இருக்கும் போது எனது ஆரம்ப பாடசாலைக்கும் அதை சூழ்ந்துள்ள சமூகத்துக்கும் பல சேவைகள் செய்திருக்கின்றேன். குறிப்பாக பாடசாலையின் மேற்கு பக்க மதில் அமைப்பதற்கும் பாடசாலையில் இலவச பிரத்யேக வகுப்புகள் நடத்துவதற்கும் செயற்பட்டேன். அங்கு இன்று கம்பீரமாக அமைந்துள்ள தேவிகோட்ட சனசமூக நிலையத்தை கட்டி முடிப்பதற்கு இரவு பகலாக செயற்பட்டேன். அத்துடன் அந்த சனசமூக நிலையத்தினால் விளையாட்டுப் போட்டிகளை ஒழுங்கு செய்து நடத்தினோம். மேலும் வேலனை பெருங்குளம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவில் திருப்பணியிலும் திருவிழா காலங்களிலும் எனது சேவையை வழங்கியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திலும் தமிழ் சங்கம் குறிஞ்சி குமரன் கோவில் நிர்வாக சபையில் இருந்து சேவையாற்றியுள்ளேன். கனடாவுக்கு வந்த பின் தொடர்ந்தும் ஊருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அந்த வகையிலே ஒரு சங்கமோ அல்லது குழுவோ இருந்தால்தான் ஊருக்கு அல்லது படித்த பாடசாலைக்கு உதவ முடியும் என்ற காரணத்தால் நாங்கள் இந்த சங்கத்தை 2003ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். இந்த சங்கத்தினால் அங்கு பாடசாலையில் கல்வி கற்கும் வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் மாணவர்களுக்கும் பாடசாலை அபிவிருத்திக்கும் வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் மக்களுக்கும் கோவில்களுக்கும் உதவ முடியும் என்ற நோக்கத்துடனும் இங்கு இருக்கும் ஊர் மக்களையும் ஒன்று சேர்த்து ஒன்று கூடலையும் நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு இச்சங்கத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆமாம், நல்லது. நல்ல உயர்ந்த எண்ணங்களோடு அந்த அமைப்பினை உருவாக்கியிருக்கிறீர்கள். இந்த அமைப்பின் மூலமாக
தாயகத்திலே அல்லது புலம்பெயர்ந்து வாழுகின்ற உங்கள் ஊர் மக்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறீர்கள்? அவற்றினை எமது நேயர்களுக்கு கூற முடியுமா? பாடசாலையின் கணனி கூடத்துக்கு கணனிகள் வழங்கியிருந்தோம். வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் மாணவர்களுக்கு புத்தகங்கள், கொப்பிகள், பென்சில்கள் போன்ற கல்வி சம்பந்தமான பொருட்கள் வழங்கியிருந்தோம். அத்துடன் பாடசாலைக்கு ஒரு மைதானம் தேவைப்பட்டது. அதற்கு பிரான்ஸ் நாட்டின் சங்கத்தின் நிதி உதவியுடன் வழங்கப்பட்ட மைதானத்துக்கு பாதுகாப்பு வேலி அமைப்பதற்கு நிதியுதவி வழங்கியிருந்தோம். அண்மையில் கனடா நாட்டில் உள்ள ஒரு அன்பரினால் மிகவும் பெருமதி வாய்ந்த போட்டோகாப்பி, அதாவது நெட்வொர்க் பிரிண்டரும் கூடிய போட்டோகாப்பி மிஷின் வழங்கப்பட்டது. கனடாவில் ஒவ்வொரு வருடமும் ஊர் மக்களை ஒன்று சேர்த்து ஒன்று கூடலை நடத்துகின்றோம். இவ்வருடம் எமது பாடசாலையின் ஸ்தாபகர் கந்தர் காங்கேஸ் அவர்களின் பிறந்த நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டை இங்கு நாங்கள் எல்லோரும் சிறப்பாக கொண்டாடியிருந்தோம். அதே வகையிலே அங்கே இருக்கின்ற வறுமை கோட்டிங்களே வாழ்ந்து வருகின்ற எமது சிறார்கள் கல்வியை பயில வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு, ஒரு தலையாய நோக்கோடு செயல்பட்டு வருகிறீர்கள். இந்த கல்வியை பயில வேண்டும் என்ற நோக்கோடு நீங்கள் செயல்பட்டு வருவதன் காரணம் என்ன? தமிழ் மக்களின் சொத்து கல்வி. இந்த கல்வியானது போர் சூழ்நிலையினால் பல மாணவர்கள் கல்வியை இழந்து பாடசாலைகள் அழிந்து இருக்கின்றது. இப்போது அங்கு போர் சூழ்நிலை இல்லை. ஆகவே மீண்டும் அவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கு இப்படிப்பட்ட சங்கங்கள் உதவ வேண்டும். புலம்பெயர் நாடுகளில் பல சங்கங்கள் உள்ளன. ஒவ்வொரு சங்கமும் தங்கள் பாடசாலைகளுக்கோ அல்லது ஊருக்கோ உதவி செய்யும் போது அவர்களின் கல்வி வாழ்க்கை பழைய நிலைமை கொண்டு வர முடியும். ஆமாம், அந்த வகையிலே உங்கள் பாடசாலை சங்கத்தின் நிதியுதவி மூலமாக அங்க பல வறுமை கோட்டுங்கள் வாழுகின்ற பல மாணவர்கள் கல்வியை பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்து வருகின்றீர்கள் உங்கள் சங்கத்தின் மூலமாக. அதனை விட என்ன வகையான திட்டங்களை நீங்கள் செய்வதற்காக யோசித்திருக்கிறீர்கள்? ஆமாம், பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களில் வறுமை கோட்டின்கள் இருக்கும் மாணவர்களுக்கு யூனிஃபார்மும் படிப்பதற்கு தேவையான புத்தகங்கள், கொப்பிகள் போன்ற உபகரணங்களையும் வழங்குவதற்கும், விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் போது அதற்கு தேவையான உபகரணங்களையும் வழங்கலாம் என்றும் எண்ணியுள்ளோம். அதே வேளையிலே அங்கே அந்த உங்களுடைய பாடசாலை சார்ந்ததாகவும் அதே நேரத்திலே இந்த பாடசாலை சமூகம் சார்ந்தான நகர்வுகளையும் நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள். அவற்றினை பற்றி சற்று கூறுங்களேன். எங்கள் சங்கம் பாடசாலையின் பெயரில் இருப்பினும் இச்சங்கமானது பாடசாலையில் சூழ்ந்துள்ள சமூகத்துக்கும் உதவிகளை செய்வதற்கும் இருக்கின்றோம். குறிப்பாக போர் சூழ்நிலையினால் குடும்பத் தலைவரையோ தலைவியையோ இழந்த குடும்பங்களின் பிள்ளைகளின் கல்விக்கு உதவி செய்வதற்கு முடிவு எடுத்துள்ளோம். அதாவது மிகவும் வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் வெளிநாட்டு உதவி ஒன்றுமே கிடைக்காத குடும்பங்களை இனங்கண்டு அவர்களுக்கு உதவி செய்வதாக உள்ளோம். அந்த வகையிலே அதே வேளையிலே அங்கே செயலாற்றி வருகின்ற சில ஆசிரியர்களுக்கும் சில நன்கொடைகளை வழங்கி வருகிறீர்கள். அவற்றினை பற்றி சற்று கூறுங்களேன். குறிப்பாக குடும்ப தலைவனை இழந்து வருமானம் அற்ற குடும்பம் உறுப்பினர் பாடசாலையில் சேவை செய்யும் போது அதற்கான நிதியை வழங்குகின்றோம். அதாவது கனடாவில் இருக்கும் வாலண்டியர் சர்வீஸ் போல. ஆனால் அங்கு உதவியோ சேவை செய்யும் போது அதற்குரிய நிதியை வழங்குகின்றோம். வழங்குவது நல்ல விடயம்.
இப்படி செய்வதால் அவர்களிடமிருந்து சேவையை பெற்றுக்கொண்டு அதற்குரிய நிதியை வழங்குவதுதான் சிறந்தது. சும்மா நிதியை கொடுப்பதை விட அவர்களுக்கு ஒரு தொழிலை வழங்கி அதற்குரிய நிதியை வழங்குவது தான் சிறப்பான விடயமாகும். ஆமாம், அவர்களுக்கும் ஒரு வேலை, அதாவது ஒரு தொழில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அவர்கள் மனமுடைந்து இருப்பார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளையும் கொடுத்து அவர்களுக்கு ஊதியத்தையும் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக உங்கள் சங்கத்தின் சார்பாக பாடுபட்டு வருகிறீர்கள். நல்லது. அதே வேளையிலே பல முன்னேற்றகரமான நகர்வுகளை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு பாடசாலை அமைப்புகளும் எப்படி செயற்படுவதன் மூலம் பல முன்னேற்றகரமான நிகழ்வுகளை தமிழ் மக்கள் சார்ந்ததாக செயல்பட முடியும். அதே வேளையிலே பல்கலைக்கழகம் சார்ந்ததாக சில செயல் திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக யோசித்திருக்கிறீர்கள். அவற்றினை பற்றி எமது சற்று நேயர்களுக்கு கூறுங்களேன். ஆமாம், எமது ஊரிலிருந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்டு பண நெருக்கடியோ நிதி நெருக்கடியினால் கல்வியை தொடர முடியாத மாணவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு உதவிகள் செய்யலாம் என்றும் எண்ணியுள்ளோம். அதே வேளையிலே உங்களை எங்கு பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் உங்களுடைய ஊர் சம்பந்தமான நிகழ்வுகளிலே உங்களுடைய பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கும். துக்கமான நிகழ்வுகள், துயரமான நிகழ்வுகள் அங்கே நடக்கும் பொழுது கண்ணீர் அஞ்சலியினை வெளியிட்டு பிரசுரித்து அதே வேளையிலே அங்கே அஞ்சலி கூட்டம் நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி வருகிறீர்கள். இவற்றினை பற்றி சற்று கூறுங்களேன். ஊர் மக்களுக்கு உதவி செய்வதோடு இல்லாமல் இங்குள்ள ஊர் மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கின்றோம். குறிப்பாக அதாவது துக்ககரமான நிகழ்வு நடப்பின் அவர்களுக்கு ஆறுதல் கூறி தேவையான உதவிகளை வழங்குகின்றோம். நீங்கள் இணையதளம் ஒன்றை நிறுவி அதன் மூலமாக தாயகத்திலே ஊரிலே நடக்கின்ற நிகழ்வுகளையும் புலம்பெயர்ந்த நாடுகளிலே நடக்கின்ற நிகழ்வுகளையும் அதே நேரத்திலே இந்த உங்கள் வேலனை இந்த சங்க அமைப்பு உலகளாவிய ரீதியிலே கிளைகளை பரப்பி என்று வளர்ந்திருக்கிறதாக அறிந்திருக்கின்றோம். அவற்றினை பற்றி சற்று கூறுங்களேன். கனடாவில் முதலாக 2003 ஆண்டு எங்கள் சங்கம் உருவாக்கினோம். அதன்பின் மற்ற நாடுகளுடன் தொடர்பு கொண்டு குறிப்பாக லண்டன், பிரான்ஸ், சுவிஸ் போன்ற நாடுகளில் சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து சிறு உதவிகள் வழங்கும் போது எமது பாடசாலைக்கும் ஊருக்கும் அது பெரிய உதவியாக சென்றடையும். அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். அத்துடன் ஒரு பொது இணையத்தையும் ஆரம்பித்து இவ்விணையத்தினூடாக தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறியப்படுத்துகின்றோம். அண்மையிலே ஒரு துயரமான நிகழ்வு நிகழ்ந்தது. அந்த துயரமான நிகழ்வுகளை அவருடைய உறவினர்கள், உலகெங்கும் வாழ்கின்ற உறவினர்கள் பார்த்து அந்த துயரத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய செயற்பாடுகள் இலவசமாக அமைந்திருந்தது. அவற்றினை பற்றி எமது நேயர்களுக்கு கூறுங்களேன். ஆமாம், அண்மையில் ஒரு மிகவும் துக்ககரமான நிகழ்வு நடைபெற்றது. எங்கள் ஊர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல சமூக சேவையாளர், எப்போதும் மக்களுக்கு உதவி செய்பவர் திரு யோகரட்ன மன்னர் அவர்களை நாங்கள் இழந்துள்ளோம். இவரின் இறுதி நிகழ்வை உலகில் வாழும் இவரது உறவினர்கள், நண்பர்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வசதியை இணையத்தில் செய்து கொடுத்திருந்தோம். அந்த வகையிலே பல சேவைகளை இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலமாக பல செய்திகளை நகர்வுகளை நகர்த்தி வருகிறீர்கள். தாயகத்திலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள், புலம்பெயர்ந்த நாடுகளிலே உலகளாவிய ரீதியிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை ஒரே இணையத்திலே பார்க்கக்கூடிய ஒரு
ஒரு சேவையை உங்கள் அமைப்பின் மூலமாக செய்து வருகிறீர்கள். அதே வேளையிலே தாயகத்திலே வறுமை கோட்டுகளே வாழ்கின்ற எமது சிறார்கள் கல்வியை கற்க வேண்டும். எந்த ஒரு வகையிலேயும் எமது தமிழ் மக்களுடைய சொத்து கல்வி பறிப்போய் விடக்கூடாது என்ற அடிப்படையிலே உங்கள் சமூகம் சார்ந்த வகையிலே அவர்களுடைய கல்விக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறீர்கள். அவர்களுக்கு தேவையான பல உதவிகளை செய்து வருகிறீர்கள். அதே வேளையிலே அங்கே தொண்டர் ஆசிரியராக கடமை புரிபவர்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள், போரினால் பாதிக்கப்பட்டு கணவனை இழந்த விதவைகள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் கல்வி பயில வேண்டும், அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் அமைப்பின் மூலமாக செயலாற்றி வருகிறீர்கள். இந்த வகையில் உங்கள் அமைப்பு இப்படியான பல சேவைகளை செய்து வருகின்றது. அதே வேளையிலே நீங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுக்கு இதன் மூலமாக கூறக்கூடிய செய்தி என்ன? ஆமாம், நிச்சயமாக கூடுதலான தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து பல நாடுகளில் வாழுகின்றார்கள். எமது வடகிழக்கு தமிழ் மக்கள் போரினால் பலவற்றை இழந்து வாழுகின்றார்கள். குறிப்பாக தமிழ் மக்களின் கல்வி பின்னடைந்துள்ளது. நாங்கள் படித்த காலத்தில் யாழ் மாவட்டம் கல்வியில் முன்னணியில் வழங்கியது. இப்போது மிகவும் பின்னடைவில் உள்ளது. மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும். நான் 2010 ஆண்டு தாயகம் சென்றிருந்த போது பல இடங்களை சுற்றி பார்த்திருந்தேன். இன்னும் அந்த இடங்களில் உள்ள பாடசாலைகள் அளவிலிருந்து மீளவில்லை. எனவே புலம்பெயர்ந்து வாழும் மக்களின் சங்கங்கள், பாடசாலை சங்கங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்தும் அவர்கள் தங்கள் ஊர் பாடசாலைக்கோ ஊருக்கோ உதவி செய்வதால் எமது தமிழ் மக்களின் கல்வியையும் அவர்களின் பழைய வாழ்க்கை நிலைமைக்கும் கொண்டு வர முடியும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக எல்லோரும் தமிழ் மக்களின் கல்விக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருக்கின்றது. நல்ல ஒரு கருத்தினை முன்வைத்தீர்கள். அதாவது நீங்கள் எந்த பாடசாலை சார்ந்தவராக, அந்த அமைப்பு சார்ந்தவராக, அந்த அமைப்பு சார்ந்த சமூகத்தை அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே நீங்கள் செயற்பட்டு வருகிறீர்கள். அதே வேளையிலே வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் பேசும் பாரம்பரிய பூமியான எங்கள் தமிழ் மண்ணிலே ஒவ்வொரு பல பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகளிலே மாணவர் அமைப்புகள், பழைய மாணவர்கள் அமைப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அவரவர் பாடசாலை சமூகம் சார்ந்த மாணவர்கள், சமுதாயம் சார்ந்த வகையிலே உங்களை போன்று செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுடைய செயற்பாடுகள் மேலும் துரிதகதி அடைவதன் மூலமும், மேல்திகமாக உதவிகளை அவர்கள் வழங்குவதன் மூலமும் ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மாகாணங்களிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் கல்வியை பெறக்கூடியதாக, அதே நேரத்திலே வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்ற எமது தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியான உதவிகளை பெறக்கூடிய ஒரு நிலையினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய ஒரு செய்தி மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. வரவேற்கின்றோம். இந்த வானொலி மூலமாக அந்த செய்திகளை நிச்சயமாக பல அமைப்புகள் பலவற்றினை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய அமைப்புகள் அனைத்தும் வடக்கு கிழக்கிலே இணைந்த தமிழ் பேசும் பாரம்பரிய பூமியான அந்த மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொரு பாடசாலை அமைப்புகளும் அவரவர் மாணவர்கள் அவரவர் சார்ந்த சமூகம் சார்ந்த வகையிலே செயல்பட்டு வந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழினமே வறுமை கோட்டின்களே இருந்து சற்று மேலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதத்திலே எமது மாணவர்கள் அனைவருமே கல்வி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒட்டுமொத்த தமிழினமே ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். அதே வழியிலே இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பித்த உங்களுக்கு உண்மையிலே நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பாடசாலை சார்ந்த ஒரு அமைப்பாக அதே வழியிலே நீங்கள் ஒரு முன்னணியான ஒரு நிகழ்வுகளை நடத்தி வருகிறீர்கள். அதே மூலம் உங்கள் செய்திகள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும்
எமது மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே விதத்திலே பல அமைப்புகள் அப்படி செயல்பட்டு வருகிறார்கள். இந்த வகையில் எமது ஐடிஆர் கலை அதிபர் எம்பி கோனேஷ் அவர்களுக்கும் எமது நேர்களுக்கும் நிறைவாக என்ன கூற விரும்புகிறீர்கள்? ஆமாம், நிச்சயமாக. அதற்கு முன் எனது ஊர் மக்களுக்கும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூற கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக சங்கத்தின் எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் சகல உறுப்பினர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் என்னுடைய செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்து செயற்படும் உருத்திரகாந்தன் சிவகுமார் அவர்களுக்கும் எனது நன்றிகளை இச்சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திய ஐடிஆர் வானொலி எம்பி கோனேஷ் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய இளங்கோ அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நல்லது நல்லது. இது ராஜா இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுக்கு நன்றி. நன்றி.